World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் நம்முடைய பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுடைய ஒரு சரவடி பேச்சு. ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர சித்தாந்தங்களை பற்றி மிக சிறப்பான தலைப்புகளில் நமக்கு சூட்சமமான கருத்துக்களை கொடுத்துட்ருக்காரு. அந்த வகையில் நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒரு விஷயம் பணம். அந்த பணத்தை ஆயிரக்கணக்கில் கொடுத்தாலும் பத்தாது, லட்சக்கணக்கில் கொடுத்தாலும் பத்தாது, கோடிக்கணக்கில் கொடுத்தாலும் பத்தாது. அப்படிப்பட்ட ஒரு பணம், செல்வம் அப்படிங்கிறத யாருக்கு சேரும் அப்படிங்கிறத கோடீஸ்வர நட்சத்திரம் என்ற தலைப்பில் மிக சிறப்பாக நமக்கு கொடுக்கிருக்கிறார். கோடீஸ்வர நட்சத்திரத்தை எப்படி இயக்கி வெற்றி பெறுவது அப்படிங்கிற தலைப்பில் சொற்பொழிவாற்ற வருமாறு பட்டுக்கோட்டை பாரம்பரிய ஜோதிடர் முருகன் ஜோதிட நிலையத்துடைய நிறுவனர் கரு முருகானந்தம் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்பினை வழங்கிய இறைவனுக்கும் பிரபஞ்சத்திற்கும் குலதெய்வத்திற்கும் என்னை ஈன்றெடுத்த தாய் தந்தையருக்கும் தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை என்று வள்ளலார் வாசகத்தை சொல்லி, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி, மனதில் சலனம் இல்லாமல் மதியில் இருளே தோன்றாமல் நினைக்கும் பொழுது நின் மௌன நிலை வந்திட நீ செயல் வேண்டும். கணக்கும் செல்வம் 100 வயது இவையும் தரணி கடவாயே, எனக்கு வேண்டும் வரங்களை இசைப்பேன் கேளாய் கணபதி. நன்றி. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. பள்ளம் நோக்கி பாய்ந்து வரும் வெள்ளம் என அருள் படைத்த வள்ளலே நீ நினைத்தால் போதுமே, இன்பம் வந்து என்னை சேர்ந்து கொள்ள தேடுமே. உள்ளத்திலே நீ இருக்க, உன்னை நம்பி நான் இருக்க, வெள்ளிமலையான் மகனே வேளையா, என் வாழ்வு வளம் காண கடைக்கண் பாரையா, கடைக்கண் பாரையா. நன்றி. எனக்கு பேச கொடுத்த தலைப்பு கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்கி வெற்றி பெறுவது எப்படி என்ற தலைப்பை எனக்கு கொடுத்திருக்கிறான். பொதுவாகவே ஜோதிட சாஸ்திரத்தில் நாள், நட்சத்திரம், திதி, யோகத்தை, கரணத்தை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். பஞ்ச அங்கங்களை கொண்டது ஜோதிட சாஸ்திரம். இவைகளில் நட்சத்திரம் முதல் பங்கு வகிக்கிறது என்பதை பேசியும் அதை நிரூபித்தும் வந்து கொண்டிருக்கிறேன். நம்மளுக்கு 27 நட்சத்திரங்களை கொடுத்திருக்கிறார்கள். 27 நட்சத்திரங்களையும் 12 ராசிக்குள் அடைத்து நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அவைகளில் கிரகத்தினுடைய ஆட்சி உச்சம் பெறுகிற நட்சத்திரத்தையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். ஒரு கிரகம் இந்த இடத்தில் இந்த நட்சத்திரத்தில் அமர்ந்தால் ஆட்சி உச்சம், இப்படியும் அந்த நட்சத்திரத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒரு கிரகம் வர்க்கோத்தமம்
ஒரு நட்சத்திரத்தில் அமர்ந்தாலும் அந்த கிரகம் வலுவோடு இருக்கிறது என்று நமக்கு அந்த பலனை கொடுத்திருக்கிறார்கள். அதேபோல் புஷ்கர நவாம்சத்தையும் நமக்கு இந்த நட்சத்திரத்தில் இந்த பாதம் நமக்கு அதில் ஒரு கிரகம் இருந்து திசை நடத்தினால் நமக்கு ஒரு நல்ல பலனை அந்த நட்சத்திரம் கொடுக்கும் என்று நாம் அறிந்திருக்கிறோம், பலனும் உரைத்து செய்திருக்கிறோம். ஆகவே இவ்வளவு காரகத்துவங்கள் நட்சத்திரங்களுக்குள் ஒளிந்திருக்கின்றன. தாராபலன்களையும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த தாராபலன்களில் இந்த கிரகம் அமர்ந்து திசையை நடத்தினால் நமக்கு நல்ல பலனை தருகிறது என்று கொடுத்திருக்கிறார்கள். அதுவே ஆட்சி பெறுகிறது, ஆட்சி உச்சம் பெறுகிறது, மூலத்திரிகோணம் பெறுகிறது. இந்த நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் மூலத்திரிகோணம் பெற்று திசையை நடத்துகிறது என்றாலும் அது ஒரு நல்ல பலனை நமக்கு கொடுக்கிறது. அதேபோல் 27 நட்சத்திரங்களில் கோடீஸ்வர நட்சத்திரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அஸ்வினி மகம் மூலத்திற்கு மகத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். சுக்கிரனுடைய நட்சத்திரங்களுக்கு பரணி பூரம் பூராடத்தை பரணியை கொடுத்திருக்கிறார்கள். சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடத்துக்கு உத்திராடத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். சந்திரனுடைய நட்சத்திரங்களுக்கு ரோகிணி அஸ்தம் திருவோணத்திற்கு ரோகிணியை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். செவ்வாயினுடைய நட்சத்திரத்திற்கு மிருகசீரிசம் சித்திரை அவிட்டத்திற்கு மிருகசீடத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார். ராகுவுடைய நட்சத்திரங்களுக்கு திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு சுவாதியை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். குருவுடைய நட்சத்திரங்களுக்கு புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியை புனர்பூசத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். சனி பகவானுடைய நட்சத்திரத்திற்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதியை பூசத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார். புதனுடைய நட்சத்திரங்களுக்கு ஆயில்யம் கேட்டை ரேவதியை ஆயில்யம் கேட்டையை தவிர்த்து ரேவதியை கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார்கள். அப்ப கிரகங்கள் உச்சம் பெறக்கூடிய நட்சத்திரங்கள் சூரியன் என்றால் அஸ்வினி, சந்திரன் என்றால் ரோகிணி, செவ்வாய் என்றால் திருவோணம், அதில் உத்திராடமும் வருகிறது. ராகு நாம் ரிஷபத்தில் ரோகிணியை எடுத்துக்கொள்ளலாம். குருவுக்கு பூசத்தில் உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறார்கள். குரு பிறந்த நட்சத்திரத்திலேயே குரு பகவான் உச்சம் பெறுகிறார். சனி பகவான் சுவாதியில் உச்சம் பெறுகிறான். புதன் பகவான் அஸ்தத்தில் ஆட்சி உச்சம் பெறுகிறான். இப்படி ஒரு கிரகங்களையே இங்கே அமரும் பொழுது அவர்களுக்கு ஆட்சி உச்சம் பெறக்கூடிய வாய்ப்பை அந்த நட்சத்திரம் கொடுக்கிறது. நாம் நட்சத்திரத்தை தான் பெரும்பாலும் பயன்படுத்துகிறோம். ஒரு மனிதனுக்கு முடக்கு திசையோ அல்லது அவயோகி திசையோ அல்லது திதிசூன்ய திசையோ அல்லது சனி பகவான் கேந்திரங்களில் அமர்ந்து திசையை நடத்தினார் ஒரு மனிதனுக்கு கெடுபலன் ஏற்படும் என்று அர்த்தம். அதற்கு தீர்வு இருக்கிறது. ஆனாலும் ஒரு இயற்பியலான ஒரு தீர்வை கொடுக்கலாம். அதே போல புஷ்கர வம்சத்திற்கு கேதுவுக்கு கிடையாது. பரணிக்கு 3வது பாதம், சுக்கிரனுக்கு 3வது பாதம், பரணிக்கு 3வது பாதம். சூரியனுடைய நட்சத்திரங்களுக்கு கிருத்திகை உத்திரம் உத்திராடத்திற்கு 1-4 பாதங்கள். சந்திரனுடைய நட்சத்திரங்கள் 2வது பாதங்கள். செவ்வாய்க்கு கிடையாது. அங்கே ராகுவுக்கு சுவாதி
திருவாதிரை சுவாதி சதயத்திற்கு 4வது பாதம், குருவுக்கு புனர்பூஷம் விசாகம் பூரட்டாதிக்கு 2-4 பாதங்கள், சனி பகவானுடைய நட்சத்திரங்களுக்கு பூசம் அனுசம் உத்திரட்டாதிக்கு 2வது பாதங்கள், ஆக புதனுக்கு கிடையாது. இப்படித்தான் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். அந்தந்த கிரகங்கள் அங்கே திசையை நடத்தும் பொழுது நல்லா இருக்குது சார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், பலன் சொல்கிறோமா? சரிங்க சார், இப்போ நீங்கள் சொல்லிட்டீங்க நட்சத்திரங்களை பற்றி இவ்வளோ எடுத்து சொல்கிறீங்க, நட்சத்திரங்களில் இந்தந்த பாதத்தில் அதே மாதிரி வர்க்கோத்தமம் என்று அமர்கம், வர்க்கோத்தமத்தில் ஒரு கிரகம் அமர்ந்தாலும் இந்த ராசியில் அமர்ந்தால் நவாம்ச கட்டத்திலும் அந்த ராசியில் அமர்ந்திருக்கும், பலன் நிறைய இருக்கும். இப்போ எனக்கு சந்திரன் வர்க்கோத்தமம் ரேவதி 4வது பாதத்தில் அமர்ந்திருக்கிறார், அங்கே ராசியிலும் அங்கே அமர்ந்திருப்பார், நவாம்சத்திலும் அங்கேயே மீனத்திலேயே அமர்ந்திருப்பார். அப்படி ஒரு கிரகம் திசையை நடத்தும் பொழுது நல்ல பலனை அவர்களுக்கு கொடுப்பார்கள். சரிங்க சார், இது மாதிரி சொல்லிட்டீங்க, புஷ்கர நவாம்சம் சொல்லிட்டீங்க, வர்க்கோத்தமம் சொல்லிட்டீங்க, ஆட்சி மூலதுரியோணம் சொல்லிட்டீங்க, இந்தந்த கிரகங்கள் இங்கே அமர்ந்தால் திசையை நடத்தினால் நல்லது என்று சொல்லிட்டீங்க. ஆனால் நமக்கு எவ்வளவு பெரிய தீங்கான திசையை நடத்தினாலும் தாராபலன்களில் நமக்கு நல்ல தாராபலன்களில் அமரக்கூடிய கோடீஸ்வர நட்சத்திரத்தை நீங்கள் ஏக்கினால் வாழ்க்கையில் வெற்றி பெறலாம், வளம் பெறலாம், வசந்தம் பெறலாம். என்ன திசை வேணாலும் நடக்கட்டும் சார், முடக்கு திசை நடக்கட்டும், அவயோகி திசை நடக்கட்டும், திதி சூன்ய திசை நடக்கட்டும், ஆனால் உங்கள் ஜென்ம நட்சத்திரத்திற்கோ அல்லது உங்களுக்கு லக்கண புள்ளி அமர்ந்த நட்சத்திரத்திற்கோ அல்லது ஒரு திசாநாதன் நடத்துகின்ற நட்சத்திரத்திற்கோ அதற்கு நல்ல தாராவளங்களில் அமரக்கூடிய அந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை நீங்கள் ஏற்க வேண்டும். ஏக்கினால் இந்த பாதிப்புகள் குறைந்து கோடீஸ்வர யோகத்தை தொடுவீர்கள். தொட்டிருக்கிறார்கள், மேடையிலும் அமர்ந்திருக்கிறார்கள். அப்ப கோடீஸ்வர நட்சத்திரம் இவை இவை என்று நான் சொல்லிவிட்டேன். கேதுவுக்கு மகம், சுக்கிரனுக்கு பரணி, சூரியனுக்கு உத்திராடம், சந்திரனுக்கு ரோகிணி, செவ்வாய்க்கு மிருகசிரிடம், ராகுவுக்கு சுவாதி, குருவுக்கு புனர்பூசம், சனி பகவானுக்கு பூசம், புதனுக்கு ரேவதி. இதை ஏன் சார் கொடுக்குறாங்க? ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஜென்ம காலபுருஷ தத்துவத்திற்கு 2வது நட்சத்திரம் பரணி, 4வது நட்சத்திரம் ரோகிணி, 2ம் 4 கொடுத்துட்டாங்க. 5வது நட்சத்திரமாக மிருகசீரிடம் வருகிறது, பிரத்யேகு தாரையாக வருகிறது. அந்த நட்சத்திரத்தை கோடீஸ்வர நட்சத்திரமாக நமக்கு கொடுத்திருக்கிறான். அதே மாதிரி புனர்பூசம் 7வது நட்சத்திரமாக வருது, வதைதாரையாக வருகிறது, அதையும் கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார். பூசம் 8வது நட்சத்திரமாக வருகிறது, அதையும் கோடீஸ்வர நட்சத்திரமாக கொடுத்திருக்கிறார். அடுத்து சுவாதி 15வது நட்சத்திரமாக வருகிறது. அடுத்து உத்திராடம் காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரமாக வருகிறது. அடுத்து ரேவதி 27வது நட்சத்திரமாக வருகிறது. தாராபலன்களிலேயே மகம் காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரம், அதுவும் கோடீஸ்வர நட்சத்திரம். மிருகசீரிடம் 5வது நட்சத்திரம், அதுவும் கோடீஸ்வர நட்சத்திரம். புனர்பூசம் 7வது நட்சத்திரம், வதைதாரை நட்சத்திரம், அதுவும் கோடீஸ்வர நட்சத்திரம். உத்திராடம் 21 கர்ம வினையை குறிக்கக்கூடிய நட்சத்திரம். இதில் பிறந்தவங்கெல்லாம் பாருங்க, மகத்தில் பிறந்தது சுக்கிரன், கேதுனுடைய நட்சத்திரம் மகம், சுக்கிரன் கோடீஸ்வரனா. அடுத்து பரணியில் பிறந்தது யார்? துர்க்கை, துரியோதனன். துர்க்கை எப்படி இருப்பாங்க? கோடீஸ்வரன் கொடுத்துருக்கிறதுக்கு நான் சொல்கிறேன்.
அடுத்து ரோகிணி, கிருஷ்ண பரமாத்மா எப்படி இருப்பார்? எப்போதுமே குண்டலத்தோடு தான் இருப்பார். அடுத்து மிருகசீரிடம், சந்திரன் பிறந்த நட்சத்திரம், பார்வதி பிறந்த நட்சத்திரம். அவங்க எப்படி இருப்பாங்க? கோடீஸ்வரர் மாதிரி தானே இருப்பாங்க. அடுத்து புனர்பூசம், யார்? ராமர். ராமர் பிறந்த நட்சத்திரம், அவர் இயல்பிலாவே அரசர். அடுத்து பூசம், குரு பிறந்த நட்சத்திரம். தனக்காரகன் பிறந்த நட்சத்திரம். அடுத்து சுவாதி, அடுத்து மகம் சொல்லிட்டேன். அடுத்து சுவாதி, நரசிம்மர் பிறந்தது, புலிப்பாணி ஐயா பிறந்தது, அலெக்சாண்டர் பிறந்தது, அன்னை தெரசா அவர்கள் பிறந்தது. அதற்குத்தான் கோடீஸ்வரம். நரசிம்மர் எப்படி இருப்பார்? போயிருக்கீங்களா? அவரும் கோடீஸ்வர சம்பத்தோடு தான் இருப்பார். நரசிம்மரை வழிபடுறவங்களுக்கெல்லாம் கோடீஸ்வரன் கொடுத்துருவார். புரியுதுங்களா? அடுத்து உத்திராடம், யார்? கணபதி. பிள்ளையார் படி போனீங்கன்னா எப்படி இருப்பார்? அவர் சிறப்பாக இருப்பார். அடுத்து ரேவதி. இங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. நமக்கு யார் சார் மொத்தத்துக்கு தேவை? ஆயுள், கர்மா, தொழில் மூணையும் கொடுக்குறவர் யார் சார்? நல்ல சவுண்டாக சொல்லுங்க. சனி பகவான் பிறக்கிறார் அந்த நட்சத்திரத்தில். புரிஞ்சுக்கிட்டீங்களா? புதனுடைய நட்சத்திரத்தில் சனி பகவானை பிறக்க வச்சிருக்காங்க. அப்போ கோடீஸ்வர நட்சத்திரத்தை நமக்கு தாராபலன்களில் நல்ல தாராபலன்களாக வந்தால் அந்த நட்சத்திரத்தை ஏற்கணும், அவ்வளோதான். வேறு ஒன்றுமே கிடையாது. அவர் மாதிரி நான் கைத்தட்டலாம் சொல்ல மாட்டேன், ஏன்னா நீங்களாக தட்டணும். ஏன்னா அவர் நல்ல பாயிண்ட் எடுத்து கொடுக்குறாரு. அருண்ராம் சார் அருண் நல்லா சொல்கிறாரு, அவராக கேட்குறாரு, நீங்கள் கைத்தட்டுங்க கைத்தட்டுங்கன்னு அருமையாக எடுத்து சொல்லியிருக்காரு. நான் ஏற்கனவே போன மீட்டிங்கில் சொல்லியிருந்தேன். ஒரு நிமித்தத்தை வச்சு அவர் கொடுத்த நம்பருக்கு நான் சொல்லி ஆண் குழந்தை பிறந்துச்சின்னு சொன்னேன். நான் இருக்கா? எண்கள் அவ்வளோ வேலை செய்யும். ஐயாக்கிட்ட 10 நம்பர் இருக்குது, எனக்கிட்ட 5 நம்பர் இருக்குது. நல்லா புரிஞ்சுக்கணும். எல்லா நம்பரும் வச்சுருக்கேன். நானும் 777 வச்சுருக்கேன், 999 வச்சுருக்கேன், 222 வச்சுருக்கேன், ஏங்கல்ஸ் நம்பர் வச்சுருக்கேன். அவர் எடுத்து கொடுத்ததான்னு வச்சுக்கங்களேன். அப்போ நம்பர்லையும் நமக்கு கொடுக்குறாங்க, அதையும் நம்ம பார்த்துக்கணும். ஜோதிடம் என்பது கடல் சார், ஒன்றுலையும் வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ சப்ஜெக்ட்டுக்கு வாயா, என்னையா நீ பாட்டுக்கு எதாவது சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்போ என்ன திசை வேணாலும் நடக்கணும். ஆனால் திதி சூன்யம் போகணும், 1-4 சனி பகவான் இருந்தால் காசி போகணும், ஓயமாரி போகணும், கொடுமுடி போகணும், இதெல்லாம் போகணும். இதெல்லாம் போயும் இதை நீங்கள் இது நம்ம ஊர்லேயே இயக்கலாம். இந்த நட்சத்திரத்தை இயக்கணும், அவ்வளோதான். அப்போ அஸ்வினி உங்களுக்கு லக்கண புள்ளியாவோ ஜென்ம நட்சத்திரமாகவோ வருது சார், அல்லது ஒரு கிரகம் திசையை நடத்துது. அது எந்த கிரகம் வேணாலும் இருக்கட்டும், அது உங்களுக்கு முடக்கு இருக்கட்டும், திதி சூன்யமாக இருக்கட்டும், அவயோகியாக இருக்கட்டும், எப்படி வேணாலும் இருக்கட்டும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தை இயக்கணும் தெரியுமா? பரணியை இயக்கணும், சாரி ரோகிணியை இயக்கணும். ஏன்னா ஜென்மத்திலேயே பரணி வருது. 2வது நட்சத்திரம் பரணியாக இருந்தாலும் அங்கேயே வருகிறது, மேசத்திலேயே வருகிறது. 4வது நட்சத்திரம் எங்கே வரும்? 2வது வீட்டில் வரும். 2ன்னா என்ன? தனம், வாக்கு, குடும்பமா. அப்போ அஸ்வினியில் பிறந்தவங்களை நிறைய பேரை பாருங்கள், ஜோதிடத்துறையிலையும் பெரிய அளவில் இருப்பாங்க, ஐடி பிரிலையும் இருப்பாங்க. சகாதேவன் பிறந்த நட்சத்திரம், கவிஞர் கண்ணதாசன் பிறந்த நட்சத்திரம், சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம், அஸ்வதாமன் பிறந்த நட்சத்திரம். அவங்க எப்படி சார் கோடீஸ்வரன் ஆனாங்க? இந்த 4வது நட்சத்திரத்தை இயக்கியிருக்காங்க, மறைமுகமாக இயக்கியிருக்கிறார்கள், வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ அஸ்வினியில் பிறந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க வேண்டும். அது 4வது நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால் அந்த பொருளை நீங்கள் உண்ண வேண்டும். நாவல் பழம், பால் கோவா, தயிர், பால், மோர் இவைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும். மெயினாக அதை செய்யணும், திங்கட்கிழமை நாளில் செய்யணும். உங்களுக்கு ஜென்ம நட்சத்திரம் அஸ்வினியாக வந்தால் நல்லா புரிஞ்சுக்கணும், லக்கண புள்ளி அஸ்வினியாக வந்தால்
அதில் ஒரு கிரகம் திசையை நடத்தும் பொழுது, இந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும் பொழுது, அந்த 4வது நட்சத்திரம் அந்த கோடீஸ்வர நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்வில் வசந்தம் வீசும். அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆன்மாவாக இருந்து அருள் வாசிப்பார்கள். கிருஷ்ண பரமாத்மா உங்களை ஆசீர்வதிப்பார். நம்ம எந்த கோயிலுக்கு போய் துர்க்கையை கும்பிட்றோம்னா எதுக்கு கும்பிட்றோம்? அம்பாளை கும்பிட்றோம்ல, புரியுதாம்மா? நம்ம போய் ஒரு தெய்வத்தை கும்பிடும் பொழுது அந்த தெய்வம் என்ன காரகத்துவமோ அந்த நட்சத்திரம் வேலை செய்யும். அப்ப கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க வேண்டும். அஸ்வினியில் பிறந்தவர்கள் நாவல் பழம், பால்கோவா இவைகளை உணவில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். தயிர் சாதம், பால், மோர் இவைகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊட்ட வேண்டும் திங்கட்கிழமை நாள். பரணி கோடீஸ்வர நட்சத்திரம். ஆனாலும் அவர்கள் எதை இயக்க வேண்டும்? பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்தை இயக்க வேண்டும். மிருகசீரிடம் 2லும் வரும், 3லும் வரும். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். 2 என்பது ஜோதிடத்துறையில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, வாயினால் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய தொழிலாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்யலாம். என்னடா இவன் ஓயாமல் தொழில்னே சொல்கிறான், செய்யுங்க, வெற்றி கிடைக்கும். புரியுதுங்களா? அப்போ அவங்க என்ன சார், தேங்காய் கலந்த உணவுகளை உடம்பில் சேர்த்து கொள்ள வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊட்ட வேண்டும். பரணி நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் அரசியலிலும் வெற்றி பெறுவார்கள். ஏன்னா மிருகசீரிடம் என்பது செவ்வாயை குறிக்கும். செவ்வாயும் தளபதியை குறிக்கும், ஒரு தலகர்த்தாவை குறிக்கும். ஆகவே பரணியில் பிறந்தவர்கள் நிறைய பேர் அரசியலிலும் வெற்றி பெறுவார்கள். அப்போ அவங்க இதை செய்யணும், அவ்வளோதான். அப்போ ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் நம்ம நட்சத்திரத்திற்கு நல்ல தாராவளன்களில் உள்ள கோடீஸ்வர நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். அப்போ மிருகசீரிடத்தை பரணி நட்சத்திரக்காரர்கள் இயக்க வேண்டும். அடுத்து கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம். புனர்பூசமும் கோடீஸ்வர நட்சத்திரம்தான். ஆனாலும் இவர்கள் பூச நட்சத்திரத்தை இயக்க வேண்டும். ஏனால் அது பிரத்யேகதாரையாக வருகிறது. இது 6வது நட்சத்திரம், தெய்வ அனுகூலமாக வருகிறது இந்த கோடீஸ்வர நட்சத்திரம். ஆகவே பூசத்தை இயக்க வேண்டும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் ரியல் எஸ்டேட் தொழிலில் வெற்றி பெறுவார்கள். என்ன காரணம்? அந்த பூச நட்சத்திரத்தை அவர்கள் இயக்குகிறார்கள். பூசம் என்பது காலபுருஷனுடைய 4வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். வள்ளலார் பிறந்த நட்சத்திரம், குரு பிறந்த நட்சத்திரம். அந்த டிஎன்ஏ தொழிலையும் பிரமாண்டமாக ரியல் எஸ்டேட் தொழிலையும் செய்வார்கள், வெற்றி பெறுகிறார்கள். அப்போ என்ன செய்யணும்? கிருத்திகை நட்சத்திரக்காரங்க வள்ளலார் கோவிலுக்கு போகணும். வடலூரில் உள்ள வள்ளலார் கோவிலுக்கு சென்று அரிசி தானம் செய்ய வேண்டும். எருதுகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். சாம்பார் சாதம், ஆப்பிள் உணவுகளை சேர்த்து கொள்ள வேண்டும். புரியுதுங்களா? இது கிருத்திகை நட்சத்திரம் லக்கண புள்ளியாகவோ ஜென்ம நட்சத்திரமாகவோ அல்லது ஒரு கிரகம் திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரமாகவோ அமைந்தால் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன கெடுபலன்கள் இருந்தாலும் இந்த வாய்ப்பை அந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கொடுத்துவிடும். கிருத்திகை நட்சத்திரக்காரர். அதேபோல் ரோகிணியில் பிறந்தவர்கள் மிருகசீரிடத்தை இயக்க வேண்டும். அது 1லும் வரும், 2லும் வரும். மிதுனத்திலும் மிருகசீரிடம் வரும். 2, 3, 4 பாதங்கள் அங்கே மிதுனத்திலும் வரும். அப்போ ரோகிணியில் பிறந்தவர்கள் அதை இயக்கி இருக்கிறார்கள். 2ஆம் இடத்தை இயக்கி இருக்கிறார்கள். நம்ம நெல்லை வசந்தன் ஐயா ரோகிணியில் பிறந்தவர். மிருகசீரிடத்தினுடைய டிஎன்ஏ என்ன? குரு பகவான். குரு தொழில் அவர் செய்தாரா இல்லையா? வெற்றி பெற்றாரா? உண்டா இல்லைங்கய்யா? அப்போ அந்த தொழிலில் அவர் வெற்றி பெற்றாரா இல்லையா? 3ஆம் இடம் காலபுருஷனுடைய 3வது இடம். அந்த இடம் காலபுருஷனுடைய 3வது வீடு 2வது வீட்டிலையும் வரும், 3வது வீட்டிலையும் வரும். 2 என்றால் ஜோதிடம், வாக்கு, தனம். 3 என்றால் கலைத்துறை, யூடியூப். இவைகளை குறிக்கிறதா? நெல்லை வசந்தன் ஐயா
அந்த யூடியூப்பில் தான் பெரிய மனுஷனா பெரியவராக வந்தார். உண்டா இல்லையாம்மா? அப்போ ஏக்கி இருக்கிறார். அப்போ ரோகிணியில் பிறந்தவர்கள் ஓசூர் சென்று அந்த சந்திர பகவானை வணங்க வேண்டும். திங்களூர் சென்று சந்திர பகவானை வணங்க வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும். தேங்காய் கலந்த உணவுகளை தானம் செய்ய வேண்டும். ஏன் என்றால் அது 5வது நட்சத்திரமாக, காலபுருஷ தத்துவத்திற்கு 5வது நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால் அந்த தடையை அது கொடுக்கும். அடுத்து மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள், மிருகசீரிடம் திருவாதிரை புனர்பூசம் பூசத்தை அவர்கள் இயக்க வேண்டும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் பூசத்தை இயக்க வேண்டும். அது 3வது வீடாக வரக்கூடும், அது வேற விஷயம். 2வது வீடாகவும் வரும். பூசம் என்பது மிதுனத்திற்கு அடுத்த வீடு, கடகம். ஆனாலும் மிருகசீரிடம் ரிஷபத்திலும் வரும். அப்போ 2, 3 வேலை செய்யும். 3வது வீடாக வருதா? புரியுதுங்களா? அப்போ விடாமுயற்சி வெற்றி ஜெயிக்கும் பூசத்தில். பூசம் என்பது காலபுருஷனுடைய 4வது வீடு, கடக ராசி. கடகம் என்பது குரு உச்சம் பெறக்கூடிய ராசி, சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ராசி. அந்த நட்சத்திரத்தை இயக்கணும். மிருகசீரிடத்தில் பிறந்தவர்கள் வள்ளலார் கோவிலுக்கு செல்ல வேண்டும், தானம் செய்ய வேண்டும், அரிசி தானம் செய்ய வேண்டும், எருதுகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். பூசம் என்பது பிரம்மாண்டமா, ராகு பிரம்மாண்டமா? மிருகசீரிடத்தில் யார் யார் பிறந்தார்? சந்திரன் பிறந்த நட்சத்திரம், ராகவேந்திரர் பிறந்த நட்சத்திரம், டாக்டர் கலைஞர் அவர்கள் பிறந்த நட்சத்திரம். கோடீஸ்வர சம்பத்து அவருக்கு இருக்கா? அவர்கள் அந்த நட்சத்திரத்தை மறைமுகமாக இயக்கி இருக்கிறார்கள். அடுத்து திருவாதிரையில் பிறந்தவர்கள், இவர்கள் புனர்பூசத்தை இயக்க வேண்டும். ஜென்மத்திலையும் வரும், 2லையும் வரும். புனர்பூசம் 1, 2, 3 மிதுனத்திலையும் வரும். கடகத்தில் புனர்பூசம் 4வது பாகம் வரும். அது புஷ்கரண வம்சத்தை குறிக்கும். ஆகவே புனர்பூசத்தை திருவாதிரையில் பிறந்தவர்கள் இயக்க வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் யாரா? சிவன் பிறந்தவர், ருத்ரன் பிறந்தார், நடராஜர் பிறந்தார், தஞ்சை சரபோஜி அவர்கள் பிறந்தார். கோடீஸ்வர சம்பத்து ஆட்டோமேட்டிக்காவே ஈசன் பிறந்த நட்சத்திரம். அதற்கு 2வது நட்சத்திரம் புனர்பூசம். புனர்பூசத்தில் யார் பிறந்தார்? ராமர் பிறந்தார். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இயக்க வேண்டும். திருவாதிரையில் பிறந்தவர்கள் இரம் நிரம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். எங்கள் ராகுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறோம், எங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கிறது என்று என்னிடம் நிறைய பேர் அலைபேசியில் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். நீங்கள் புனர்பூசத்தை இயக்குங்கள், கண்டிப்பாக வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். ராமர் கோவிலுக்கு செல்லுங்கள், கரும்பு தானம் கொடுங்கள், பூனைகளுக்கு உணவு கொடுங்கள். திட்டை குரு குரு பகவான் கோவிலுக்கு நீங்கள் செல்லுங்கள். ராமர் கோயில் எங்கள் ஊரில் இல்லை சார். குரு பகவானை வணங்குங்கள், தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். அதில் பிறந்தவர் அல்லவா, போய் வணங்குங்கள், அவ்வளோதான். சின்ன ரெமெடி தான். கரும்பு ஜூஸ், கரும்பு இதை தானம் கொடுங்க. ஏன்னா 7வது நட்சத்திரமாக, காலபுருஷனுடைய 7வது நட்சத்திரமாக செய்யுங்க. என்ன திசைவனாலும் நடக்கட்டும், கவலைப்படாமல் இதை நீங்கள் செய்யுங்க. ஜோதிடம் என்பது கடல், எடுத்து கொடுக்க வேண்டும், அவ்வளோதான். ஒவ்வொரு ஜோதிடர்களும் ஒவ்வொரு தனித்தன்மையை கொண்டிருக்கிறார்கள். ஐயா எல்லாத்தையும் கலந்தவை. நந்தகுமார் அவர்கள் தாந்திரிகம், அருண்ராம் அவர்கள் ஏங்கல்ஸ் நம்பர். அதே மாதிரி எங்களுடைய துணை செயலாளர்
தனபாக்கியம் அவர்கள் நம்பர்னாலும் எடுப்பார், தாந்திரிகம்னாலும் எடுப்பார், எல்லாம் கலவை. அவர் ஜோதிடத்துறையில் பெரிய சகாப்தத்தை அடையக்கூடியவர். ஆக இப்படி இயக்குங்கள், திருவாதிரை புனர்பூசத்தை இயக்குங்கள், முடிஞ்சு போச்சு, வெற்றி பெறுவீர்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பூசத்தை இயக்குங்கள், கோடீஸ்வர நட்சத்திரம். பூசம்னா என்ன சார்? வள்ளலார், குரு. இப்போ நான் சொன்ன மாதிரியே இயக்கலாம். இயக்கும் பொழுது வாழ்க்கையில் திறம்பட வெற்றி பெறுவார்கள். சிம்பிள் மேட்ரு, ஒன்றும் இல்லை. ராமர் புனர்பூசம், பூசம் பரதனான முதல்ல அவரை அரசவையில் உட்கார வச்சார். உண்டா இல்லையா? பரதனானுங்க முதல்ல அயோத்தியை ஆண்டார். இவர் 14 வருஷம் வனவாசம் போனாரா? பூசத்தை அவர் இயக்குனாரா? திரும்பி போய் அவர் உட்காந்துட்டாரா? புரிதா இல்லையாம்மா? உண்டு தானே? அப்போ அந்தந்த நட்சத்திரக்காரர்கள் இந்த நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார்கள், வெற்றி பெற்று இருக்கிறார்கள், கோடீஸ்வர சம்பத்தாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள். அரசவைனா அப்புறம் என்னம்மா? ஒரு அரசர்னா என்ன? எல்லாமே அவர்கிட்ட இருக்கும்ல. புரியுதுங்களா? அப்போ புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் வள்ளலார் கோவிலுக்கு செல்ல வேண்டும். ஆப்பிள், சாம்பார் சாதம், விளாம்பழம் இவைகளை உணவில் சேர்த்து கொள்ள வேண்டும். குரு பகவானை வணங்க வேண்டும். அந்த ஆசி உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து பூசத்தில் பிறந்தவர்கள் லக்கண புள்ளியாகவோ ஜென்ம நட்சத்திரமாகவோ அல்லது ஒரு கிரகம் அமர்ந்து திசையை நடத்தக்கூடிய நட்சத்திரமாகவோ இருக்குமாயின் பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதியை ஏற்க வேண்டும். அவர்களுக்கு மக நட்சத்திரம் 3வது நட்சத்திரமாக வரும், ஏற்கக்கூடாது. பூசத்தில் பிறந்தவர்கள் சுவாதியை ஏற்க வேண்டும். அது எத்தனாவது வீடா வரும்? கடகம், சிம்மம், கன்னி, துலாம். 4வது வீடா வருமா? காலபுருஷனுடைய 7வது வீடா வருமா? என்னம்மா, கரெக்டு தானே? அப்போ 4 வீடு 7 வேலை செய்யும். மனைவி நல்லா இருப்பாங்க, வண்டி வீடு வாகனம் நல்லா இருக்கும், சொத்து நல்லா இருக்கும், சுகம் நல்லா இருக்கும். இந்த நட்சத்திரத்தை ஏற்கனாவே போதும். அப்போ அவங்க என்ன பண்ணணும்? பூசத்தில் பிறந்தவர்கள் என்ன பண்ணணும்? சுவாதியை ஏற்க வேண்டும். பூசத்தை என்ன சொன்னேன் முதல்ல? பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி 8வது நட்சத்திரம். அப்போ அந்த பொருளை நீங்கள் சாப்பிடலாம். ஏன்னா காலபுருஷனுடைய 15வது நட்சத்திரம். வேர்க்கடலை, காஃபி, தேன் இவைகளை உணவில் சேர்த்து கொள்ளலாம். புலிப்பாணி சித்தர், நரசிம்மர், அலெக்சாண்டர், அன்னை தெரசா படங்களை வைத்து நீங்கள் வீட்டிலேயே வழிபடலாம். எருமைகளுக்கு உணவு கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன திசை நடந்தாலும், என்ன கெட்ட திசை நடந்தாலும் உங்களுக்கு இந்த கோடீஸ்வர சம்பத்தை கொடுத்து விடும். அப்படித்தான் ஒவ்வொருவர்களும் ஏக்கி இருக்கிறார்கள். அடுத்து ஆயில்ய நட்சத்திரம். அவர்கள் மக நட்சத்திரத்தை ஏற்க வேண்டும். ஆட்டோமேட்டிக்காகவே அருண்ராமையா ஆயில்ய நட்சத்திரம், அவர் மக நட்சத்திரத்தை ஏற்குகிறார். 32ன்னு ஒரு நம்பர் கொடுத்தாருன்னு சொன்னேன். 2ன்னு என்ன? மகம்னா என்ன? சந்திரனுடைய டிஎன்ஏவா? அவர் எழுத்துக்குள்ளே உள்ளே வந்துடுறாரா? என்னங்கய்யா? அவர் அந்த நட்சத்திரத்தை இயக்குகிறார், அந்த தொழிலை அவர் செய்கிறார். மகம் என்பது சந்திரன். சந்திரனாலே போட்டா ஒரு நாளைக்கு கேமரா இல்லாமல் வரமாட்டார். அவர் ஏற்கிறாரா? புரியுதா இல்லையாம்மா? அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அப்போ அவர் கோடீஸ்வரனாக இருக்கார். உண்மைதான். ஏற்குகிறார், வெற்றி பெறுகிறார். ஆகவே ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் என்ன செய்ய வேண்டும்? கொடுமுடி மகுடேஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். அங்கே அந்த மகுடேஸ்வரரை வணங்க வேண்டும். கீரை வகைகளை தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். ஏனால் காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம். இவங்களுக்கு 2வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம்
காலபுருஷனுடைய 10வது நட்சத்திரம். எலிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். அவ்வளோதான், முடிஞ்சு. அடுத்து மக நட்சத்திரக்காரர்கள். ஜென்ம நட்சத்திரம், இலக்கண புள்ளி, ஒரு கிரகம் திசையை நடத்துது. மகம், பூரம், உத்திரம், கஸ்தம், சித்திரை, சுவாதியை இவர்கள் இயக்க வேண்டும். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதியை இயக்க வேண்டும். சுவாதியா புலிப்பாணி ஐயா பிறந்தது காலபுருஷனுடைய 7வது வீடு. மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் யார்? செல்வி ஜெயலலிதா அவர்கள். சுக்கிர பகவான் பிறந்த நட்சத்திரம். 7 என்றால் என்ன? பொதுமக்கள், மக்கள். 7 என்றால் துலாம் ராசி யாருடைய வீடு? சுக்கிரனுடைய வீடு. கலைத்துறையில் வெற்றி பெற்றாரா? உண்டா இல்லையாமா? சுக்கிரனுடைய வீடை அவர் இயக்குகிறார், இயக்கி வெற்றி பெற்றிருக்கிறார். மகத்தில் பிறந்தவர் ஜெகத்தை ஆண்டார் என்பதற்கு இதுவும் ஒரு உதாரணம். கோடீஸ்வர நட்சத்திரத்தை அவர் இயக்குகிறார். அவர் படங்களில் சிங்கம் நிறைய வந்து கொண்டிருக்கும். சுவாதியில் பிறந்தவர் நரசிம்மர். நரசிம்மருடைய விலங்கு சிங்கம். உண்டா இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரத்தையும் அவர் இயக்கி இருக்கிறார், வெற்றி பெற்றிருக்கிறார். அடுத்து பூரம். பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். அதை தான் அவங்க இயக்கணும். 11 சமுதாய பகையாக இருந்தாலும் பூர நட்சத்திரத்திற்கு 11வது நட்சத்திரம் உத்திராடமாக வரும். 5லும் வரும், 6லும் வரும். பூரத்தில் பிறந்தவர் ராஜீவ்காந்தி அவர்கள். பூரத்தில் பிறந்தவர் ஸ்டாலின் அவர்கள். பூரத்தில் பிறந்தவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் அவர்கள். 5வது இடம் என்றால் அரசியல், 6 என்றால் உத்தியோகம். ஸ்டாலின் அவர்கள் இயக்கி இருக்கிறாரா? அந்த காலபுருஷனுடைய 9வது வீட்டை இயக்கி இருக்கிறாரா? உண்டா இல்லையாமா? பூர நட்சத்திரம் என்பது சிம்மத்தில் வருகிற நட்சத்திரம். அவர் இயக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடமாக வருகிறது. பூரம், உத்திரம் என்று 2வது நட்சத்திரமாக இருந்தால் 11வது நட்சத்திரம் உத்திராடமாக வருகிறது. அவர்கள் அதை இயக்கி கோடீஸ்வர சம்பத்தையும் அரசியலிலும் வெற்றி பெற்றிருக்கிறார். அப்ப பூரத்தில் பிறந்தவர்கள் ஜென்ம நட்சத்திரமாகவோ லக்கண புள்ளியாகவோ திசாநாதன் நடத்துகிற நட்சத்திரமாகவோ இருந்தால் உத்திராடத்தை இயக்க வேண்டும். உத்திராடம் கோடீஸ்வர நட்சத்திரம், கணபதி பிறந்த நட்சத்திரம். அது காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம். இவர்களுக்கு 11வது நட்சத்திரமாக வருகிறது. சமுதாய பகையை குறிக்கக்கூடிய நட்சத்திரமாகவும் வருகிறது. என்ன சார் பண்ணணும்? கணபதி பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரரை வணங்கணும், செதர்த்தாங்க உடைக்கணும், பலாப்பழத்தை தானம் செய்து விட்டு சாப்பிடணும். புரியுதுங்களா? அது 21, இவங்களுக்கு 11. அப்போ அந்த பொருளை தானம் கொடுத்துட்டோம்னா இந்த கோடீஸ்வர சம்பத்து நமக்கு வந்துடும். நம்மளும் சாப்பிடணும், சாப்பிடாமல் விடக்கூடாது. பசுக்களுக்கு உணவு கொடுக்கணும், அவ்வளோதான். பூரம். உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி. உத்திரத்தில் பிறந்தவர்கள் சுவாதியை இயக்கி இருக்கிறார்கள். அறிஞர் அண்ணா பிறந்த நட்சத்திரம், சுபாஷ் சந்திரபோஸ் பிறந்த நட்சத்திரம். நரசிம்மரை அவர்கள் இயக்கி அந்த 7வது வீட்டை இயக்கி வாழ்க்கையில் முதலமைச்சராகவும் இந்த பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தை எதிர்த்தும் போராடி இருக்கிறார்கள் சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள். 7 என்றால் கலைத்துறை. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பிறந்த நட்சத்திரம் உத்திரம். அவர் பாடல் எழுதினாரா? பாடல்கள் எழுதினாராமா? அந்த இடம் சுக்கிரனுடைய வீடா? கலைத்துறைக்கு அது உதவுனதா? அப்படியெல்லாம் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். அவர்கள் இயக்கினாலும் அது அவருக்கே தெரியாமல் இயக்கி இருக்கிறார்கள். இதுதான் நடக்கிறது. ஆகவே உத்திரத்தில் பிறந்தவர்கள் வேர்க்கடலை, காஃபி, தேன் இவைகளை உண்ண வேண்டும். எருமைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நரசிம்மரை வழிபட வேண்டும். ஹஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அது ஜென்ம நட்சத்திரமாகவோ லக்கண புள்ளியாகவோ ஒரு கிரகம் திசையை நடத்தது என்றால் ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடத்தை இவர்களும் இயக்க வேண்டும். உத்திராடம் 9வது நட்சத்திரமாக வரும். அது காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரமாக வருகிறது.
இவர்களுக்கு 4வது வீட்டில் வருகிறது. தனுசு வீட்டிலும் வரும், மகரத்திலும் வரும். உத்திராடம் உண்டா இல்லையா? அப்போ அந்த நட்சத்திரத்தை இவர்கள் இயக்க வேண்டும். பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர்களுக்கு செதர்த்தாங்காய் உடைக்க வேண்டும். அஸ்தத்தில் பிறந்தவர் சூரிய பகவான், காயத்ரி தேவி. சூரிய பகவான் அவருடைய நட்சத்திரமே அவருக்கு 9வது நட்சத்திரமாக வருகிறது. காயத்ரி தேவி பிறந்த நட்சத்திரம். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிறந்த நட்சத்திரம். அவர் 4வது வீட்டையும் 5வது வீட்டையும் இயக்கி அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறாரா? இன்றைக்கு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கட்டும், ஆனாலும் அவரும் அந்த நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார். கோடீஸ்வர சம்பத்தை பெற்றிருக்கிறார். ஆக அஸ்தத்தில் பிறந்தவர்கள் விநாயகர் வழிபாடு, செதர்த்தாங்காய் உடைக்க வேண்டும், பலாப்பழம் கலந்த உணவுகளை தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும், பசுக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும். முடிஞ்சு. சித்திரையில் பிறந்தவர்கள் சுவாதியை இயக்க வேண்டும். சித்திரை கன்னியிலும் வரும், துலாத்திலும் வரும். அப்போ முதல் பகுதியை தான் நாம் எடுத்துக்கொள்ளும். சுவாதியை இயக்க வேண்டும். சித்திரையில் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். புலிப்பாணி ஐயா பிறந்த நட்சத்திரமா? நமக்கு ஜோதிடத்தை கரைத்து குடித்தவர் அல்லவா? ஆக சித்திரையில் பிறந்தவர் யார்? சித்திரகுப்தர். விஸ்வகர்மா. சித்திரகுப்தர் யார்? கணக்க பிள்ளை, யமதர்மனுடைய கணக்க பிள்ளை, எழுதக்கூடியவர். உனக்கு இவ்வளவுதாண்டா ஆயுள் அப்படி என்று எழுதி அதை ஒப்படைக்கக்கூடியவர். அவர் சுவாதியை எப்படி ஏற்க இருக்கிறார் பாருங்கள். ராகுடைய நட்சத்திரமா? கர்ம வினைகளை குறிக்கக்கூடிய நட்சத்திரமா? புரியுதுங்களா? நரசிம்மர் என்ன அவதாரம் எடுத்தார்? ஒரு அப்படியே குடலோட பிடுங்கி எறிவார். அப்ப அந்த நட்சத்திரத்தை அவரும் இயக்கி இருக்கிறார். கோடீஸ்வர நட்சத்திரமாக இருந்தாலும் அவர் அந்த தொழிலை அவர் செய்திருக்கிறார். புரியுதுங்களா? அடுத்து சுவாதி நட்சத்திரக்காரர்கள். சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இதை ஒன்றையும் குறிப்பெடுத்துக்குங்க. சுவாதியிலிருந்து வரக்கூடிய நட்சத்திரங்களை நான் சொல்லும் பொழுது 5 தடவை ரேவதி வரும். சனீஸ்வர பகவான் எப்படி வருகிறார் என்று பாருங்கள். சுவாதிக்கு 13வது நட்சத்திரம் ரேவதியாக வரும். அது கோடீஸ்வர நட்சத்திரம். சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம் என்பது 7வது நட்சத்திரம், கோடீஸ்வர நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அவர் இயக்கக்கூடாது. 13வது நட்சத்திரத்தை அவர்கள் இயக்க வேண்டும். நிறைய நண்பர்கள் இருக்கிறார்கள் சுவாதியில். ரியல் எஸ்டேட் தொழில் செய்கிறார்கள், ஜோதிட தொழிலும் செய்கிறார்கள். ஏன் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள்? சுவாதி பிரம்மாண்டம். ரேவதியினுடைய டிஎன்ஏ செவ்வாய். காலபுருஷனுடைய 12வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். நான் போன வகுப்பில் பேசியிருக்கிறேன். ரேவதியை ஏக்கினாலே இடம் வித்து போயிடும். இடம் வித்து போயிடும். ஒரு இடம் விற்கல சார், ரொம்ப நாளாக கிடக்குது அப்படின்னா, இளந்தபழம் கொத்தமல்லி சாதம் இதை நல்லா கடைஞ்சி கொண்டு போய் தானம் கொடுங்க. செவ்வாய்க்கிழமை சனி ஓரையில் வித்து போயிடும். வகுப்பில் சொல்லியிருக்கேன். ஏன்னா சுவாதிக்கு 13வது நட்சத்திரம் ரேவதி. அவருக்கு என்ன சார் செய்யணும்? மாற்றுத்திறனாளிக்கு உதவணும், திருக்கொல்லிக்காடு, திருநள்ளாறு சனீஸ்வரம் ஸ்தலத்திற்கு சென்று வணங்கணும், இளந்தபழம் கொத்தமல்லி சாதத்தை தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும், யானைகளுக்கு உணவு கொடுக்கணும். சுவாதி ரேவதி சொல்லிட்டேன். சுவாதிக்கு ரேவதி எத்தனாவது வீடாக வரும்? 6வது வீடாக வரும். 6னா உத்தியோகமா? காலபுருஷனுடைய 12வது வீடு, அது வரைசியம். இந்த துலாத்துக்கு 6வது வீடாக வரும். 6னா உத்தியோகத்தை கொடுத்துரும், தாய் மாமனை நல்லா வச்சிரும்.
6ல் உள்ள அனைத்தையும் கொடுத்துரும். ருண ரோக சத்துருஸ்தானம், கடன், நோய், வம்பு, வழக்கு எல்லாத்தையும் கிளியர் பண்ணி விட்டுருவார். அந்த நட்சத்திரத்தை நீ ஏற்க முடியும். அடுத்து விசாகம். விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம். 6வது நட்சத்திரமா உண்டா இல்லையம்மா? அது ஜென்ம நட்சத்திரமாகவோ அல்லது லக்கண புள்ளியாகவோ அல்லது கிரகம் அமர்ந்து திசையை நடத்தக்கூடிய வாய்ப்பை பெற்றால் அவங்க அந்த நட்சத்திரத்தை இயக்கணும். விசாகத்தில் பிறந்தவங்க உத்திராடத்தை இயக்கணும். என்னுடைய குருநாதர் வல்லரசையா அவர்கள் விசாக நட்சத்திரம், அவர் 6வது நட்சத்திரம் உத்திராடத்தை இயக்கியிருக்கிறார். இன்றைக்கு கோடீஸ்வரனாக வாழ்ந்து வளம் வந்து கொண்டிருக்கிறார். உத்திராடம் என்பது குருவனுடைய டிஎன்ஏ. குரு தொழில் செய்கிறார். உண்டா இல்லையா? அப்ப அந்த நட்சத்திரத்தை அவர் இயக்குகிறார். அந்த நட்சத்திரம் எங்கே வருகிறது? விசாகத்திற்கு. துலாத்திலும் வரும் விசாகம். அவர் விருச்சிக இலக்கணம், இலக்கணத்திற்கும் 2, 3 வருகிறது. ராசிக்கு 3 நாளில் வருகிறது. 3 நாள் என்றால் என்ன? 3 என்றால் யூடியூப் கலைத்துறை, 2 என்றால் ஜோதிடம் துறையில் வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையா? நான் கைத்தட்டுங்கன்னு சொல்லவே மாட்டேங்கள. ஐயா, இதெல்லாம் ஜோதிடம் என்பது கடல் வந்து கொண்டே இருக்கும். நான் போன மாதம் மீட்டிங்கில் சொல்லும் போது சொன்னேன், என்ன சார் தொழில் அந்த தொழில்னு சொன்னீங்க, இப்போ இந்த தொழில்னு சொல்கிறீங்க. சொல்லிக்கிட்டே இருப்போம், நடந்துக்கிட்டே இருக்கும். புரியுதுங்களா? அப்போ உத்திராடத்தை அவர் இயக்குகிறார். எங்களுடைய ஒருங்கிணைப்பாளரும் உத்திராடத்தை, அவரும் விசாகம்தான். அப்புறம் அவரும் இயக்கி வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அவர் கர்மவினை தொழிலையும் செய்கிறார். உத்திராடம் என்பது 21வது நட்சத்திரம், காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம். என்னுடைய குருநாதரும் காசி சென்று வருகிறார். ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமாரும் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார். ஓயமாரி பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறார். உண்டா இல்லையா? அப்போ அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இயக்குகிறார்கள். விசாகம் என்பது உத்திராடத்தை இயக்க வேண்டும். விநாயகரை வழிபட வேண்டும். பசுமாட்டுக்கு அகத்திக்கரை கொடுக்க வேண்டும். பலாப்பழம் உணவுகளை தானம் செய்துவிட்டு அவர்கள் சாப்பிட வேண்டும். எந்த கிரகம் திசையை நடத்தட்டும், தூக்கி அங்கிட்டு போட்டுருங்க. பயப்படாமல் இதை சொல்லுங்க. உங்கள் வர்ற கிளைண்ட்டுக்கிட்ட சொல்லுங்க, இதை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லுங்க. வெற்றி பெறலைன்னா ஏண்டான்னு என்கிட்ட கேளுங்க. புரியுதுங்களா? அடுத்த அனுச நட்சத்திரம். அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சுவாதிக்கு ரேவதின்னு சொல்லணும். இப்போ அனுசத்துக்கு ரேவதியை குறிச்சிக்கோங்க. இதற்கு 11வது நட்சத்திரமாக வரும். சமுதாய பகையை கொடுத்தாலும் ஆட்டோமேட்டிக்காகவே அது காலபுருஷனுடைய 27வது நட்சத்திரம். தெய்வ அனுகூல நட்சத்திரமாக இருந்தாலும் 12வது வீட்டில் வரக்கூடிய நட்சத்திரம். அப்போ அந்த பொருளை தானம் செய்ய வேண்டும். அனுச நட்சத்திரக்காரர்கள். அது எங்கே வருகிறது? விருச்சிக லக்னத்திற்கு 5வது வீட்டில் வருகிறது. உண்டா? நரேந்திர மோடிஜி அவர்கள் அனுச நட்சத்திரம். உண்டா இல்லையா? அவர் 5 என்றால் அரசியல். உண்டா இல்லையம்மா? அரசியலில் வெற்றி பெற்றிருக்கிறாரா இல்லையா? ஆன்மீகத்திற்கு போயிருக்கிறாரா இல்லையா? அப்போ அவர் அந்த நட்சத்திரத்தை இயக்கி இருக்கிறார். வெற்றி பெற்று வந்து கொண்டிருக்கிறார். அப்போ அனுசத்தில் பிறந்தவர்கள் இளந்தபலம், கொத்தமல்லி சாதம், திருக்கொள்ளிக்காடு சனீஸ்வரர், திருநள்ளாறு சனீஸ்வரர், யானைகளுக்கு உணவு. இது அந்த கிழமை நாளில் கொடுக்கலாம், புதன்கிழமை நாளில் கொடுக்கலாம். அவர் பிறந்த நட்சத்திரம், அவர் பிறந்தவர் சனீஸ்வர பகவான், சனிக்கிழமையிலும் கொடுக்கலாம். வெற்றி பெறுவதற்கு இயல்பான ஒரு சுலப வழி. அடுத்து கேட்டையில் பிறந்தவர்கள். கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடத்தை அவர்கள் இயக்க வேண்டும். 2லும் வரும், 3லும் வரும். உத்திராடம் யார் பிறந்தது? கணபதி பிறந்த நட்சத்திரம். இந்திரா காந்தி பிறந்த நட்சத்திரம். நிறைய ஜோதிட ஜாம்பவான்களும் அதில் பிறந்திருக்கிறார். அப்போ விநாயகருக்கு செதற்கா உடைக்கணும்,
பிள்ளையார்பட்டி விக்னேஸ்வரர் ஆலயத்துக்கு சென்று வரணும், பசுக்களுக்கு உணவு கொடுக்கணும், அந்த பலாப்பழத்தை தானம் செய்துவிட்டு நீங்கள் சாப்பிடணும். முடிஞ்சு. அடுத்து மூல நட்சத்திரம். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. அப்போ சுவாதி, அனுசம், மூலம் வந்துருச்சா? ரேவதியை குறிக்குதா? 9வது நட்சத்திரமா? 4வது வீட்டில் வருதா? இங்கே மூல நட்சத்திரம் யாரும் இருக்கீங்களா? காசு பணத்துக்கு உங்களுக்கு குறைவு இருக்காது. உண்டா இல்லையா? அதை ஒன்று சொல்லணும். ஆமாண்ணா ஆமான்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லணும். அப்போ கோடீஸ்வரர் நட்சத்திரத்தை இயக்கியிருக்கீங்களா? உண்டா இல்லையா? மூலம் ஆள் மூலம் அரசாலம், பெண் மூலம் நீர் மூலம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே வேற விஷயம். ஆனாலும் அவர்கள் இந்த நட்சத்திரத்தை இயக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவார்கள். ஆஞ்சநேயர் பிறந்தது மூலம். காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் மூல நட்சத்திரம். அவர் கடல் கடந்து ஜெயித்தாரா இல்லையா? மீன ராசி என்ன ராசி? என்னங்க ராசி? நீர் ராசியா? அப்ப கடல் கடந்து வெற்றி பெற்றாரா ஆஞ்சநேயர்? அப்ப அந்த காரகத்துவத்தையும் அவர் இயக்கி இருக்கிறாரா? உண்டா இல்லைங்கய்யா? கைத்தடுங்க, நான் சொல்ல மாட்டேன். அப்ப அவரும் அதை இயக்கி இருக்கிறார். அப்ப மூலத்தில் பிறந்தவர்கள் ஜென்மாதிபதி நட்சத்திரமாகவோ அல்லது லக்னாதிபதி நட்சத்திரமாகவோ அல்லது லக்கணப்புள்ளி நட்சத்திரமாகவோ அல்லது கிரகம் அமர்ந்து ஒரு திசையை நடத்துகின்ற நட்சத்திரமாகவோ இருந்தாலும் ரேவதியை அவர்கள் இயக்க வேண்டும். திருநள்ளாறு செல்ல வேண்டும், திருக்கள்ளிக்காடு செல்ல வேண்டும், இளந்தபலம் கொத்தமல்லி சாதம் தானம் செய்ய விட்டு சாப்பிட வேண்டும், சனீஸ்வர பகவானை வணங்க வேண்டும், யானைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும், மாற்றுத்திறனாளிகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். செஞ்சீங்கன்னா வெற்றி. சார் நான் மூலத்தில் கல்யாணமே ஆகலை சார், புரியுதா இல்லையா உங்களுக்கு? கல்யாணமே எனக்கு ஆகலை சார். அது 4வது வீடு குருவிடா, குருவிடாங்கய்யா. நீங்கள் ரேவதியை இயக்கினாலே கல்யாணம் ஆயிரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ளூரில் கல்யாணம் ஆகாது, வெளியூரில் தான் ஆகும். மூலத்தில் பிறந்தவர்கள் சனீஸ்வர பகவானை 9 வாரம் சென்று வணங்கி அந்த இளந்தவளம் கொத்தமல்லி சாதத்தை தானம் செய்தாலே கல்யாணம் கோடீஸ்வர பந்தத்தோடு கொண்டு போய் விட்டுரும். மூலத்தில் பிறந்தவர்கள் நிறைய பேர் கல்யாணமாகாமல் இருக்காங்க. ஏன் காரணம்? இதுதான் காரணம். அப்போ கோடீஸ்வர நட்சத்திரத்தை நீங்கள் இயக்க வேண்டும். காலபுருஷனுடைய 19வது நட்சத்திரம் அது கர்ம நட்சத்திரமாக இருந்தாலும் இந்த ரேவதி நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கும் பொழுது வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள். அடுத்து பூராட நட்சத்திரம். அவர்கள் எந்த நட்சத்திரத்தை இயக்க வேண்டும்? உத்திராடத்தை இயக்க வேண்டும். உத்திராடம் 1லும் வரும், 2லும் வரும். 2 வருதா? மகரத்தில் வருதா? 2, 3, 4. பூராடத்தில் பிறந்தவர் எங்களுடைய துணை செயலாளர் தனவாக்கியம் அவர்கள். அவர் 2வது நட்சத்திரத்தை இயக்கி கொண்டிருக்கிறார். கோடீஸ்வர யோகத்தை பெற்றிருக்கிறார். உத்திராடம் என்பது குருவனுடைய தொழில். காலபுருஷனுடைய 21வது நட்சத்திரம் கர்ம நட்சத்திரம். காசி செல்லுகிறார், ஓயமாறி செல்லுகிறார், அந்த பரிகாரத்தை நிறைவேற்றுகிறார். ஆகவே அவரும் அந்த நட்சத்திரத்தை இயக்கி கோடீஸ்வர நட்சத்திரமாக அதை இயக்கி இருக்கிறார். இப்போ பூராடத்தில் பிறந்தவர்கள் 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பரை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே என்ற ஸ்லோகத்தை டெய்லி சொன்னாலே போதும், காசு வந்துகிட்டே இருக்கும். எப்படி? இந்த ஸ்லோகத்தை சொன்னாலே காசு வந்துடும். கோடீஸ்வர நட்சத்திரம் ஏங்கும். அந்த கோடீஸ்வரத்தினுடைய அதிபதிகள் உங்களுக்கு ஆசி வழங்குவார்கள். எல்லாரும் உத்திராடத்தை ஏற்கலாம், அந்த பொருளை தானம் செய்ய வேண்டும், அவ்வளவுதான். முழு முதல் கடவுள் அல்லவா? புரியுதுங்களா? விசாகத்தில் யூஸ் பண்ண உத்திராடத்தை நான் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே.
விசாகத்துக்கு உத்திராடத்தை அவர்கள் ஏற்கிறார்கள், என்னுடைய குருநாதர் ஏற்கிறார்னு. அதே மாதிரி வீட்டிலையும் அவங்களுடைய தந்தையார் பெயர் கணபதி. அங்கேயே காலச்சக்கரம் இயங்குதா. அவருடைய முதல் படிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பி இன்ஜினியரிங். ஜோதிடத்துறைக்கு எப்படி வருகிறான்? உத்திராடம் இன்ஜினியரிங்கா? குருவனுடைய டிஎன்ஏ பெற்றதா? காலபுருஷனுடைய 9வது வீட்டிலும் 10வது வீட்டிலும் வரக்கூடிய நட்சத்திரமா? தர்மகர்மாதிபதி யோகம் இயங்குதா? அங்கே குருவும் சனியும் இயங்குகிறார்களா? குரு வீட்டிலும் வரும், சனி வீட்டிலும் வரும் உத்திராடம். புரியுதுங்களா? அப்போ பூராடத்துக்கு சொல்லிட்டேன், அவங்க போய் விநாயகரை வணங்கணும், பலாப்பழத்தை தானம் கொடுக்கணும். அடுத்து உத்திராடம். உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணியை அவர்கள் இயக்க வேண்டும். 9வது நட்சத்திரம் துர்க்கை பிறந்த நட்சத்திரம், துரியோதனன் பிறந்த நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இயக்க வேண்டும். காலபுருஷனுடைய 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால் அந்த பொருளை தானம் செய்யக்கூடாது, இவர்கள் உண்ண வேண்டும். நெல்லிக்காய் கலந்த உணவுகளை உண்ண வேண்டும். துர்க்கை பட்டீஸ்வரர் ஆலயம் செல்ல வேண்டும். யானைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். வாழ்க்கையில் உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வெற்றி பெறலாம். புரியுதுங்களா? அடுத்து திருவோணம். திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. 4வது நட்சத்திரமாக வருதா ரேவதி? சுவாதி, அனுசம், மூலம், திருவோணம். நல்லா புரிஞ்சுக்கணும். 4 பேருக்கு வந்துருச்சா ரேவதி? திருவோண நட்சத்திரம் 6வது நட்சத்திரம், தெய்வ அனுகூல நட்சத்திரமாக ரேவதி வருகிறது. திருவோணத்தில் யார் பிறந்தார்? சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் பிறந்த நட்சத்திரம். 3வது வீடு என்றால் என்ன? இப்போ 3னா என்னப்பா? கலைத்துறையா, சினிமாவா? அவர் இயக்கியிருக்காரா? சிம்பிளாக தான் வருவார். எங்கே பார்த்தாலும் பிளாக் ஷர்ட்டில் தான் வருவார். பார்த்துருக்கீங்களா? அதிகமாக பிளாக் ஷர்ட்டில் தான் வருவார். சிம்பிளாக தான் வருவார். படத்தில் நல்லா ஜோடி மாச்சி படித்து பண்ணுவார். ஆனால் சிம்பிளாக தான் வருவார். எதாக இருந்தாலும் சிம்பிள். சனி காரகத்துவத்தை இயக்குகிறான். புரியுதுங்களா? இப்போ இயக்கி வெற்றி பெறுகிறான். அப்போ திருவோணத்தில் பிறந்தவர்கள் இளந்தவளம் கொத்தமல்லி சாதத்தை தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். யானைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். திருக்கொள்ளிக்காடு, திருநள்ளாறு சனீஸ்வரரை வணங்க வேண்டும். இதை செய்தாலே திருவோண நட்சத்திரம் வெற்றி பெறும். என்ன திசைவனா நடக்கட்டும் சார், நீங்கள் சொல்லுங்கள். சொல்லி நடக்கலைன்னா அப்புறம் பாருங்கள், உடனே 48 7 வாரம் தொடர்ந்து செய்யணும். 7 கிழமைகளில் தொடர்ந்து செய்யணும். எதை செஞ்சாலும் 7 வாரம் தொடர்ந்து செஞ்சு அதில் நீங்கள் வெற்றி பெறலாம். அதன் பிறகு வெற்றி பெற முடியும் இல்லையா? ஜோதிட ஆய்வுக்கு எனக்கிட்ட கொடுக்க வேணாம், உங்களுடைய ஜோதிட ஆய்வுக்கு ஜோதிடத்தை கொடுங்க. இது ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட். இந்த நட்சத்திரத்தை ஏற்கனா நம்ம வெற்றி பெறலாம். நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். புரியுதுங்களா? நிறைய பேர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அப்போ அந்த நட்சத்திரத்தை அவர்கள் இயக்க வேண்டும். அடுத்து அவிட்ட நட்சத்திரம். அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி. அவிட்டத்தில் நிறைய ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். அவிட்ட நட்சத்திரத்திற்கு 9வது நட்சத்திரமாக ரோகிணி வரும். ரோகிணியினுடைய டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா, அவிட்டத்தினுடைய டிஎன்ஏவும் பார்த்தீங்கன்னா புதனாக இருக்கும். உண்டா? புதனுடைய கர்ம பதிவை பெற்றதாக இருக்கும். அவிட்டத்தில் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம். ரோகிணியில் கிருஷ்ண பரமாத்மா பிறந்த நட்சத்திரம். அப்போ அவங்க அந்த நட்சத்திரத்தை ஏற்கணும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் ரோகிணி இருக்க விட வீடு என்னென்ன? அவிட்டம் வந்து மகரத்துலையும் வரும், கும்பத்துலையும் வரும். மகரம், கும்பம், மீனம், மேசம், ரிஷபம். கும்பத்துக்கு எடுத்திங்கன்னா 4வது வீடாக வரும். மகரத்துக்கு எடுத்திங்கன்னா 5வது வீடாக வரும். 4 5 வேலை செய்யும். அந்த நட்சத்திரத்தை நீங்கள் ஏற்கனீங்கன்னா சொந்த வீடு, வாகனம், சொந்தமான தொழில், சுகஸ்தானம், நல்ல
மிடுக்காக ட்ரெஸ் பண்ணுறது, கால்நடைகளை வளர்க்குறது, 5ன்னா அரசியல், 5ன்னா புத்திரம், 5ன்னா குலதெய்வம். அந்த நட்சத்திர பாவகமும் வேலை செய். அப்போ அவிட்டத்தில் பிறந்தவர்கள் கிருஷ்ண பரமாத்மாவை வணங்க வேண்டும். நாவல் பழம், பால்கோவா, தயிர் சாதம், பால் இவைகளை உண்ண வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும். முடிஞ்சு. அடுத்து சதயம். சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? ரேவதி எத்தனாவது தடவை வருது? இப்போ சுவாதி, அனுசம், மூலம், திருவோணம், இப்போ என்ன வந்திருக்கோம்? சதயம். 5 தடவை வந்துருச்சா ரேவதி? ஏன் இதை சொல்கிறேன்னா, சனீஸ்வர பகவான் அனைவருக்கும் தேவை உள்ள கிரகம். 5 தடவை வந்துருச்சா ரேவதி? நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்போ சதய நட்சத்திரக்காரர்கள் ரேவதியை இயக்க வேண்டும். சதயத்தில் யார் சார் பிறந்தது? ராஜராஜ சோழன். வேற ஜோதிட அவங்களும் அதான் சொன்னாங்க. ராஜராஜ சோழன் பிறந்த நட்சத்திரம், யமதர்மன் பிறந்த நட்சத்திரம், பிரித்தியங்கா தேவி பிறந்த நட்சத்திரம். நமக்கு உடனே தெரிஞ்சிருது ராஜராஜ சோழன். இவ்வளோ பேர் அதில் பிறக்கிறாங்க. சதயம் யாருடைய நட்சத்திரம்? ரேவதி யாருடைய நட்சத்திரம்? சனீஸ்வரன் பிறந்த நட்சத்திரமா? அப்போ யமதர்மனை கண்ட்ரோல் பண்ணுவாரா? ஆயுளை காக்கக்கூடியவரா? அவருக்காகத்தான் அந்த நட்சத்திரத்தை 4வது நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. புரியுதுங்களா? அப்போ நட்சத்திரமே இவ்வளோ வேலை செய்யுது. சதய நட்சத்திரக்காரர்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் கல்யாணமே ஆகலை சார், ஒரே பித்திரு மாத்திரை பிரச்சனையாக இருக்குது சார், நான் காசி போயிட்டு வந்தேன் சார், ஓயமாரி பண்ணிட்டேன் சார், கொடுமுடி போயிட்டேன் சார், ஆனால் இன்னமும் ஒரு தீர்வாலை சார். 4வது நட்சத்திரத்தை ஏக்குங்க. திருநள்ளாரோ திருக்கோளிக்காடோ போங்க, இழந்த பழம் கொத்தமல்லி சாதத்தை தானம் செய்து விட்டு சாப்பிடுங்க, யானைகளுக்கு உணவு கொடுங்க, எல்லாமே நிவர்த்தி ஆகும். அந்த நட்சத்திர காரகத்தினுடைய பிறந்தவர்களும் உங்களுக்கு ஆசி வழங்குவார். புரியுதுங்களா? இப்போ பூரட்டாதி, அடுத்து பூரட்டாதி வந்து, பூரட்டாதியில் யார் சார் பிறந்தது? குபேரன் பிறந்த நட்சத்திரம் சார். பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடம். குபேரன் பிறந்த நட்சத்திரத்திற்கு 8வது நட்சத்திரம் மிருகசீரிடமாக வருது. குபேரன் யாரு? கோடீஸ்வரனா? மிருகசீரிடத்திற்கு டீனி என்ன? குருவா? அங்கே பணம் வந்துடுதா? உண்டா இல்லையாம்மா? அப்போ பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஓசூரில் உள்ள சந்திர சூரியேஸ்வரரை வணங்க வேண்டும். தேங்காய் கலந்த உணவுகளை தானம் செய்துவிட்டு சாப்பிட வேண்டும். பாம்பு புற்றுக்கு பால் ஊற்ற வேண்டும். அடுத்து உத்திரட்டாதி, அவர்கள் என்ன சார் செய்யணும்? ரேவதி நட்சத்திரத்தை அவங்க இயக்கக்கூடாது, ஏன்னா ஜென்மத்திலேயே வரும். அப்போ உத்திரட்டாதி, ரேவதி, அஸ்வினி, பரணியை அவங்க இயக்கணும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க இன்னைக்கு 1:51 வரைக்கும் உத்திரட்டாதி. எனக்கு 27வது நட்சத்திரம். புரியுதுங்களா? அப்போ அந்த நட்சத்திரத்தை சொல்ல வரும்போது கரெக்டாக அந்த 1:30க்கு வந்துருச்சு டைம். புரியுதுங்களா? அப்போ உத்திரட்டாதி என்பது பரணியை இயக்கணும். உத்திரட்டாதியில் பிறந்தவர் யார்? காமதேனு பிறந்த நட்சத்திரம். நமக்கு பால் கொடுக்கறது, மோர் கொடுக்கறது, தயிர் கொடுக்கறது, நெய் கொடுக்கறது, வெண்ணெய் கொடுக்கறது எல்லாமே அந்த காமதேனு தான். அப்போ உத்திரட்டாதியில் பிறந்தவர்கள் பரணியை ஏற்க வேண்டும், துர்க்கையை வழிபட வேண்டும், நெல்லிக்காய் கலந்த உணவுகளை உண்ண வேண்டும், யானைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். இதெல்லாம் வெள்ளிக்கிழமை நாளில் செய்யும். இதை செஞ்சிட்டாங்கன்னா 2வது இடம் இயங்கும். நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? 2வது இடம் மேசம் இயங்கும், 2வது இடம் இயங்கும். அந்த பரணியினுடைய அந்த பொருள் உங்களுக்கு 2வது நட்சத்திரமாக வரக்கூடிய காரணத்தினால் நீங்கள் அது 2வது வீடாக வரக்கூடிய காரணத்தினால் நீங்கள் சாப்பிடலாம். உத்திரட்டாதியில் பிறந்தவர். அடுத்து ரேவதி நட்சத்திரம். எனக்கு லக்கண புள்ளி அனுசம்,
ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ ரேவதியை நான் எந்த நட்சத்திரத்தை இயக்கியிருப்பேன் சார்? இந்த துறைக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் அல்லோலகலப்பட்டிருக்கேன். இந்த நட்சத்திரத்தை இயக்குனதுக்கு அப்புறம்தான் நான் இந்த தொழிலுக்குள்ளேயே வந்ததுக்கு அப்புறம்தான் இந்த கோடீஸ்வர சம்பத்தை, இந்த பொருளாதாரத்தை ஓரளவுக்கு எட்டியிருக்கிறேன். அப்போ என்ன நட்சத்திரத்தை நான் இயக்கியிருக்கிறேன்? நான் ஜென்ம நட்சத்திரம் ரேவதி. ரேவதி, அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசீரிடத்தை நான் இயக்கியிருக்கிறேன். மிருகசீரிடம் யார்? டிஎன்ஏ யார்? குரு பகவானா? குரு ஜோதிட தொழிலா? காலபுருஷனுடைய 2வது வீட்டிலும் 3வது வீட்டிலும் வரக்கூடிய நட்சத்திரமா? 2வது வீடு என்றால் என்ன? ஜோதிடம், ரியல் எஸ்டேட். 3வது வீடு என்றால் என்ன? யூடியூப். இந்த துறையில் இந்த யூடியூப்புக்கு வந்தது அந்த நட்சத்திரத்தை இயக்கிதான். மிருகசீரிடம் என்பது சந்திரன் பிறந்த நட்சத்திரம். நீங்க எந்த அம்பாளை கும்பிட்டாலும் சந்திரனுடைய கிளைகள் தான் அவர்கள். நான் பட்டுக்கோட்டை நாடியம்மனை தினமும் வணங்கி பூஜித்து வருகிறேன். அப்ப அந்த நட்சத்திரத்தை இயக்கி வருகிறேனா? தேங்காய் கலந்த உணவுகளை தானம் செய்துவிட்டு சாப்பிடுவேன். உண்டா இல்லையா? அதே மாதிரி எனக்கு ஜென்ம நட்சத்திரம் இப்பொழுது திசை நடத்தக்கூடிய ராகு பகவான் அமர்ந்த நட்சத்திரம் திருவோணம். என்னுடைய நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக வருகிறது திருவோணத்திற்கு. திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. உண்டா? நான் வரும் பொழுது மாற்றுத்திறனாளிகளுக்கு புடவை தானம் செய்துவிட்டு வந்தேன் திருச்செங்கோடில். அப்ப அந்த நட்சத்திரத்தையும் நான் இயக்குகிறேன். அப்ப கோடீஸ்வரன் நமக்கு வேலை செய்யும். புரியுதா இல்லைங்க? நீங்க ஒவ்வொரு ஜோதிடருமே முதல்ல நம்ம இயக்கணும். ஜோதிடர் நம்ம இந்த நட்சத்திரத்தை இயக்கணுங்க. புரியுதா இல்லையாம்மா? அந்த நட்சத்திரத்தை நம்ம இயக்கினாவே போதும், நீங்க வெற்றி பெற்றுவீங்க. இப்போ இவர் ரேவதியை இயக்கணும். இவர் சதய நட்சத்திரம். உண்டா? என்கிட்ட கை கொடுக்கணும். ரேவதி நட்சத்திரக்காரங்கள்ட்ட கை கொடுக்கணும் அவர். புரியுதா இல்லையா? அவ்வளோதாங்க. கர்மா காலச்சக்கரம் ஏங்கல். ஜோதிடம் என்பது ஒவ்வொருடைய மனித வாழ்க்கையில் வளத்தை கொடுக்கும், வசந்தத்தை கொடுக்கும். அப்ப அவரவர்கள் இயக்க வேண்டும். நம்ம இயக்கிறதுலாம் இல்லை. வர்றாங்களா, சரி ரைட்டு பார்த்துட்டோம், திதி சுனியம், அவயோகி, முடக்கு, நீ இந்த கோயிலுக்கு போப்பா, இந்த கோயிலுக்கு போப்பான்னு சேவனேன்னு உட்காந்துரும். நம்ம இயக்கணும். முதல்ல ஒரு ஜோதிடர் ஒரு பொருளாதாரத்துக்கு எல்லையை எட்ட வேண்டும். இந்த ஜோதிடர்கிட்ட போனா இவனே நல்லா இருக்கான், அப்போ இவன் சொல்றது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு வரணும். நம்மளே லெஃப்ட் ரைட் வாங்கிட்டு இருந்தோம்னா எப்படி வருவான்? அப்போ நம்ம பொருளாதாரத்தை ஓரளவுக்கு கொண்டு வர வேண்டும். நான் அந்த மிருகசீரிடத்தை இயக்கினால்தான் இன்றைக்கு இந்த ஜோதிடத்துறையில் வந்து அமர்ந்திருக்கிறேன். அதேபோல் இந்த ஜோதிடத்துறைக்கு வந்ததற்கு பிறகுதான் எனக்கு வீடு கொடுத்தது, வாகனத்தை கொடுத்தது. என்னுடைய 2 மகன்களும் இன்றைக்கு நல்ல நிலையில் கலைக்கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் நான் ஜோதிடத்துறைக்கு வந்ததற்கு பிறகுதான், அந்த மிருகசீரிடத்தை இயக்கியதற்கு பிறகுதான், அந்த நாடியம்மனை இயக்கியதற்கு பிறகுதான். புரியுதுங்களா? அப்போ அவரவர்கள் கோடீஸ்வர நட்சத்திரத்தை நம்மளுடைய தாராபலன்களுக்கு ஏற்றவாறு இயக்க வேண்டும். வாழ்வில் வெற்றி பெற வேண்டும். நான் உதாரணத்திற்கு என்னுடைய குருநாதரை சொல்லிவிட்டேன், என்னையே சொல்லிவிட்டேன். இப்படி நிறைய பேர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். எப்படி இவர்களெல்லாம் கோடீஸ்வரன் ஆனார்கள் என்பதற்கு ஒரு புக்கே போடலாம். அப்போ அவரவர்கள் கோடீஸ்வர நட்சத்திரத்தை, பொருளாதாரத்தை நாம் இயக்கிக் கொள்ள வேண்டும். பொருளாதாரம் என்பது நம்மளுடைய வாழ்வில் மைல்கல்.
அதை இயக்கினாலே அனைத்து பந்தங்களும், அனைத்து சொந்தங்களும், அனைத்து மக்களும் நம்மளிடத்தில் தேடி வருவார்கள். ஆகவே அனைவரும் இயக்க வேண்டும். யாராவது கேள்வி இருந்தால் சொல்லுங்கள். ஏதாவது கேள்வி இருக்காமா? நான் இவ்வளோ தினம் சொல்லிட்டேன். உங்களுக்கு கேள்வி இருந்தால் கேளுங்க. என்னுடைய செல் நம்பர் 9688889619 86672925440. இன்னும் நிறைய நம்பர் இருக்குன்ற 5 நம்பர் வச்சுருக்கேன். 22277799. இதெல்லாம் எப்படி வந்துச்சு? எல்லாம் அந்த 2வது இடமும் அந்த 3வது இடமும் எனக்கு வேலை செய்து அவ்வளோதையும் கொடுத்துருச்சு. புரியுதுங்களா? வாக்கு பலிதத்தையும் கொடுத்துருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்னுடைய குருநாதர் வல்லரசையா அவர்களை சொல்லி இந்த வாய்ப்பினை நல்கிய என்னுடைய குருநாதர் வல்லரசையா அவர்களுக்கும், வல்லரசு திவ்யா அவர்களுக்கும், துணைத் தலைவர் திருப்பதி ராஜா ஐயா அவர்களுக்கும், எங்களுடைய வாழ்வின் வழிகாட்டி, எங்களை மக்கள் முன் படமாக எடுத்து சென்று நிறைய பேரை வாழ வைத்து கொண்டிருக்கும், வாழ வைத்தவரும், எங்களுடைய ஆன்லைன் அஸ்ட்ரோ டிவியின் நிறுவனரும், பிரபஞ்ச குழுவின் செயலாளரும், ஆற்றல் மிகு சகோதரரும் அண்ணன் முத்துப்பாண்டி ஐயா அவர்களுடைய குடும்பங்களும், அவருக்கு உறுதுணையாக இருக்கும் கதிர் அவர்களுடைய குடும்பங்களும், எங்களுடைய துணை செயலாளர், பிரபஞ்ச குழுவின் அசைக்க முடியாத நம்பிக்கை தனபாக்கியம் அவர்களுடைய குடும்பமும், ஒருங்கிணைப்பாளர் நந்தகுமார் அவர்களுடைய குடும்பங்களும், PRO அருண்ராம் அவர்களுடைய குடும்பமும், சிவகாளீஸ்வரனையா குடும்பங்களும் மற்றும் மாணிக்கமையா, பூபதி, கணேஷ், சரவணன் இவர்களுடைய குடும்பங்களும், வாழ்வாங்கு வாழ மேடையில் அமர்ந்திருக்கிற அனைத்து குடும்பங்களும் வாழ்வாங்கு வாழ அர்த்தநாரீஸ்வரர், ஆஞ்சநேயர், நரசிம்மர், பட்டுக்கோட்டை நாடியம்மன், பட்டுக்கோட்டை பழனி ஆண்டவர் இவர்களை வேண்டி வாழ்த்தி வணங்கி அமர்கிறேன். நன்றி, வணக்கம். ஜோதிட பிரபஞ்ச குழு அறக்கட்டளையின் பொருளாளர் முருகானந்தம் ஐயா அவர்களுடைய சொற்பொழிவு மிக சிறப்பாக இருந்தது. அவர் ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர சித்தாந்தங்களை பற்றி மிக சிறப்பான உரையை நிகழ்த்துகிறார். இந்த மாதம் நம்ம எல்லாரும் கோடீஸ்வரர் ஆகணுங்கிற நோக்கத்தில் கோடீஸ்வர நட்சத்திரத்தை எப்படி இயக்க வேண்டும் அப்படின்னு அருமையான தகவலை கொடுத்துருக்காரு. அவருடைய சொற்பொழிவை பாராட்டி பொன்னாடை போற்றி கௌரவிக்குமாறு பிரபஞ்ச குழுவின் துணை செயலாளர் தனபாக்கி மேடம் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.